தியானிக்க போறோம் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையா நாம தியானிக்க போற தலைப்பு என்னன்னா, சர்வ வல்லவரு. சர்வ வல்லவரு தலைப்புல நாம என்ன பண்ண போறோம்? ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை தியானிக்கும். இந்த சர்வ வல்லவரு, இந்த சர்வ வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தெரிஞ்சுக்கணும்ல. இது ரொம்ப பழைய தமிழ். சர்வ வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மேல யாராலையும் அதிகாரமே செலுத்த முடியாது. இப்போ உலகத்திலேயே அவர் மேல யாராலையும் அதிகாரமே செலுத்த முடியாது. அப்படிப்பட்டவர் தான் சர்வ வல்லவர். அதாவது சகல ஆற்றலையும் படைத்தவர். சகல ஆற்றல். அவரால என்ன வேணா, எப்படி வேணா, எப்ப வேணா செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, சகலத்தையும் நிறைவேற்றி முடிப்பவர். நம்மளால சில காரியம் முடியாது, ஆனா சகலத்தையும் நிறைவேற்றி முடிப்பவர். அதுதான் சர்வ வல்லவர். அப்ப இந்த சர்வ வல்லவர் இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 32:26. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர். இந்த அவர்ன்றது யாருன்னா இயேசுவை காமிக்குது, சர்வ வல்லவரை காமிக்குது. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றால் அதற்காக நான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இங்க என்ன பண்றான்? இந்த யாக்கோப்புன்ற ஒரு சாதாரண மனுஷன் சர்வ வல்லவராகிய இயேசுவை போகாதபடி சிறப்பிடிச்சிட்டான். போக முடியாதபடிக்கு என்ன பண்ணிட்டான்? சிறப்பு. நம்மளால முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன சர்வ வல்லவர்னா யாரு? அவர் மீது யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. அவர் நினைச்சா என்ன வேணா, எப்படி வேணா, எதை வேணா பண்ண முடியும். அப்படிப்பட்டவரை இவன் பிடிச்சுக்கிட்டு உம்மை நான் போக விடேன், உம்மை நான் போக விடேன். இப்ப சிறை பிடிச்சது யாரு? யாக்கோபு. சிறை பட்டு இருக்கிறது யாரு? சர்வ வல்லவர். வித்தியாசமா இல்ல பாருங்க. உலகத்தையே ஒரு நிமிஷத்துல உண்டாக்கவும் முடியும், உலகத்தையே ஒரு நிமிஷத்துல அழிக்கவும் முடியும். உலகத்துல அவரால் செய்ய முடியாத காரியம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவரை என்ன பண்ணிட்டான்? சிறை பிடிச்சிட்டான். இப்ப சிறையில இருக்கிறது யாரு? சர்வ வல்லவர் சிறையில இருக்கிறார். 5 நிமிஷம் ஆகுமா இவன் கிட்ட இருந்து அவர் பட்டுன்னு அப்படி மாறுறதுக்கு? 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் ஆகாது. இந்த சர்வ வல்லவர் நினைச்சா அவனை அப்படின்றதுக்குள்ள அவன் சாம்பலா போயிட்டு இருப்பான் பாருங்க. ஆனா அது அவர் அப்படி செய்யவே இல்லை. ஏன் இவன் இந்த சர்வ வல்லவரை சிறைப்பிடிச்சான்றதை நம்ம அப்புறம் தியானிப்போம். இன்னும் இப்ப இந்த சர்வ வல்லவராகிய இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையில நாம இடம் கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படியா மாறும்? இந்த சர்வ வல்லவர் நம் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்வார்? சிலர் சர்வ வல்லவருக்கு இடம் கொடுக்குறாங்க, அப்பப்ப இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி. எப்படி வீட்டுல கரண்ட் போனா மெழுகுவத்தி ஏற்றி வைப்பாங்களே, அந்த மாதிரி பிரச்சனைக்கான தீர்வு. இருள் வந்தவொடனே ஒரு சின்ன மெழுகுவத்தி வெளிச்சம். எப்பயுமே சர்வ வல்லவர் என்னோடு இருந்தா என் வாழ்க்கையில, நான் சொல்றேன் பாருங்க, அவர் மேல யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. அவர் அதிகாரம் செலுத்தினா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்டவரையே சார்ந்து நான் இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப அடிக்கடிக்கு ஏசுதான்றது, அதுக்கப்புறம் உலகத்துக்குள்ள போயிடுறது, அதுக்கப்புறமா ஏசுதான்றது, அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுறது, அதுக்கப்புறமா ஏசுதான்றது, அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், ஆண்டவர் ஏன் என்னை அடிச்சார், அப்படி ஆண்டவர் மேலேயே பழி தூக்கி போட்டுருது. பாருங்க, இந்த இடத்துல இப்ப நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம வாழ்க்கை வளமா ஆசீர்வதிக்கப்படணும்னா சர்வ வல்லவர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்ப இன்னைக்கு சர்வ வல்லவர் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டால் என்ன நடக்கும்? வேதாகமத்துல நானே இந்த யாக்கோபோட விஷயத்தை கடைசியா கொண்டு வரேன். ஆனா இப்ப சர்வ வல்லவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டால், நீங்க அந்த இடத்துல எடுத்துக்கோங்க, என் வாழ்க்கையில சர்வ வல்லவர் இடைப்பட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். எத்தனை வயசு? 99.
இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட 99 வயசுல பேசினார் முதல் தடவை. எத்தனை வயசுல பேசினார்? 75 வயசுல பேசினார்னு வச்சுக்கோ. அதோட 99 வயசுல பேசுறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி. இப்ப ஆபிரகாம் கிட்ட யார் பேசுறது? சர்வ வல்லவர் பேசுறார். நான் தேவன்னு பயன்படுத்தல, வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்தல. அவர் சொல்ற சர்வ வல்லவர் அப்படின்ற ஒரு தன்னை அடையாளப்படுத்தி பேசுறார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். 86 வயசுல ஆபிரகாமுக்கு சாராளோட ஒரு பிள்ளை பிறக்குது. அதோட ஆண்டவர் பேசுறதை நிப்பாட்டார். 86 எங்க இருக்கு? 99 எங்க இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 14 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை ஆபிரகாமோட. 14 வருஷம் பேசவே இல்லை. காரணம் என்னன்னா தவறான ஐக்கியம். தவறான ஐக்கியம் என்ன பண்ணிட்டான்? ஆகாரோட போய் ஒரு தவறான ஐக்கியத்தை வச்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சர்வ வல்லவர் பேசுறத நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டலையா? நிப்பாட்டலையா? அதனால இவன் வாழ்க்கை என்ன ஆச்சு? பலவீனப்பட்டுருச்சு. இவனுக்கு நான் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க தவறான ஐக்கியம் இவருக்கு என்ன பண்ணுச்சு? கடவுளுடைய வார்த்தையை ஸ்டாப் பண்ணிருச்சு. அடுத்தது என்ன ஆச்சு? பலவீனப்பட்டுட்டான். 99 வயசு ஆகி என்ன இல்ல? சாராளுக்கும் இவருக்கும் குழந்தை இல்ல. ஆபிரகாமுடைய ஆண்டவருடைய திட்டம் என்ன? சர்வ வல்லவருடைய திட்டம் என்ன? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கணும், அது வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கணும். ஆண்டவருடைய திட்டம் அது. இன்னைக்கு உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன? உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறார்? ஒரு சிலருக்கு நல்ல தாயா இருக்கணும், அது ஒரு திட்டம். நல்ல மனைவியா இருக்கணும், அது ஒரு திட்டம். நல்ல பிள்ளைகளா இருக்கணும், அது ஒரு திட்டம். வேலையில போறோமா, அந்த வேலையில கரெக்டா இருக்கணும், அது ஒரு திட்டம். இப்ப நமக்கு இது வாலிப பிள்ளைங்களுக்கு படிப்பு ஒரு திட்டம். கரெக்டா? அந்த திட்டத்தை விட்டு நம்ம வேற யோசிக்கிறோம்னா அப்ப கடவுளுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஸ்டாப் ஆயிடும். இந்த திட்டத்தை விட்டு நம்ம யோசிக்கணும். இப்ப பாருங்க, இப்ப எங்க அம்மா எடுத்துப்போம். எங்க அம்மா எனக்கு அம்மாவா இருக்கிறாங்க. எங்க அம்மாவா இருக்கிறத பார்க்கிலும் அவங்க வேற ஒரு காரியத்துல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முதல் கடமை அம்மாவா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உலகத்துல போய் சேவை பண்றது. இது நிறைய அம்மா எல்லாம் பாத்துருக்கேன், சமூக சேவகிகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. வீட்டை கவனிக்க மாட்டாங்க. அவங்க கடமை என்ன? ஒரு குடும்பத்துக்கு தாயா இருக்கணும். அப்ப அந்த 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 பொறுப்புல இருந்து அவங்க விலகும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்க? கடவுளுடைய வார்த்தையை மீற ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிதான் சிறு பிள்ளைகளுக்கும் அதேதான். படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும், அதை விட்டு கொஞ்சம் திசை திரும்புறோம்னா நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா திரும்புறோம்னு அர்த்தம். தவறான ஐக்கியத்துக்குள்ள போறோம்னு அர்த்தம். அப்ப வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல வேலையை கடவுள் கொடுத்துருப்பாரு, அதை விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸை யோசிப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு, இப்ப நமக்கு மின்னுவதெல்லாம் பொண்ணல்ன்ற மாதிரிதான், வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் கண்ணுக்கு அப்படியே பலபலன்னு தெரியும், அதை அப்படியே யோசிப்பாங்க. கடவுள் தான் இந்த வேலையை கொடுத்துருப்பாரு, இந்த வேலையை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு, அதை விட்டுட்டு வேற ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ப ஃபியூச்சர் ஃபெயிலியர் ஆயிடும். அப்படிதான் இங்க ஆபிரகாமுக்கு குறித்த ஒரு திட்டம் இருந்தது. கடவுள் அவனோட பேசிக்கிட்டே இருந்ததாரு. இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆபிரகாமுக்கு பலவீனம் வந்துருச்சு. வந்த உடனே சர்வ வல்லவர் பாக்குறாரு, இவன் பலவீனப்பட்டுட்டான். பாருங்க, அந்த 16வது வசனத்துல என்ன சொல்லுது? ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம், அப்புறம் பாருங்க 17வது வசனம், அப்படியே அடுத்த வசனம் வாட்சி 99 வயசுல மறுபடியும் பேசுறாரு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அப்ப நம்ம கடவுளுடைய திட்டத்துக்கு மீறி போகும்போது நம்ம வாழ்க்கையில சில விஷயம் ஸ்டாப் ஆகி போகுது, பலவீனம் வந்துருது. ஆனா விட்டாரா? சும்மா பேசுறாரு. அடுத்தது 5வது வசனம், அதே 17:5 வாசிங்க. இப்ப பாத்தீங்களா? டேய், நீ ஆபிரகாமா இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. இனிமே நீ ஆபிரகாமா மாறணும். பேரை மாத்துறாரு. பேரையே மாத்திட்டாரு. நீ ஆபிரகாமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துறபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஏய், இது எதுக்கு தெரியுமா? நீ இனிமே உன்னை மாத்தணும்பா. இனிமே உன் கடமை என்ன? இப்ப உன் வாழ்க்கையில என்ன கடமை, அந்த கடமையை சரியா செய்யணும். அந்த கடமையை விட்டு நீ திசை திரும்பல. இனிமே நீ திசை திரும்ப கூடாது. அடுத்த வசனம், 6வது வசனம், பழக பண்ணி
ஆண்டவருடைய திட்டம் பாத்தீங்களா? இவனை குறித்து இவன் கிட்ட இருந்து ராஜாக்கள் உண்டாக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். ஆனா இவன் கூஜாவாவே இருக்கிறான். இவன் ஒரு திட்டம் போட்டான். இவன் ஒரு திட்டம் போட்டான். ஆகார வச்சு இவன் ஒரு திட்டம் போட்டான். அதான் இஸ்மவேல் பிறந்தாச்ச, நம்ம இதுக்கு மேல என்ன அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அதுதான். உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் பெருசு. நீங்கள் போடுற திட்டம் கர்த்தருக்கு பிரியமானதான்னு பாருங்க. சர்வ வல்லவருக்கு பிரியமானதா பாருங்க. ஆண்டவர் என் கூட பேசணுமா பேச வேணாமா நீங்க தீர்மானிங்க. 8வது வசனம் வாசிங்க. நீ பரதேசியா தங்குகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு ஆண்டோட திட்டம் பாத்தீங்களா? நீ பரதேசியா இருக்கிற, நீ போட்ட திட்டத்துல நீ பரதேசியா இருக்கிற. ஆனா உன்னை நான் ஐஸ்வர்யவானா மாத்தி இந்த தேசம் முழுவதையும் கொடுத்து அதை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அது என்னோட திட்டம். சர்வ வல்லவரால் தான் இதை முடியும்பா அப்படின்னு மறுபடியுமா பேசுறாரு. அப்ப இன்னைக்கு சர்வ வல்லவர் நம்ம வாழ்க்கையில இடைப்பட்டா, முதலாவது நம்ம வாழ்க்கையில பலவீனம் மாறும், 2வது வாழ்க்கை உயரும், 3வது சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, நாம இருக்கும் தேசம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? சர்வ வல்லவருக்கு இடம் கொடுக்கிறவனா இருக்கணும். நான் என் சுய சிந்தையை சார்ந்து போறவனா இருக்கக்கூடாது. இனி நம்ம எடுக்கிற முடிவு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆபிரகாம் அப்படிதான் ஒரு முடிவு எடுத்தா. இதை பார்க்கலும் இதுல ஒரு முடிவு எனக்கு சம்பூர்ணமா இருக்கும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் இது இல்லப்பா, நீ உன்னை குறித்து யோசிச்சிருக்கிற திட்டம் இல்லப்பா, நீயா முடிவெடுத்தினா ஓரளவுக்கு தான் ஆசீர்வாதம். நீ எனக்கு இடம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில உன் சந்ததிகள் தலைமுறைக்கு நீ பெரிய பணக்காரனாகவும் நீ இருக்கிற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல குறைவே இருக்காது. நீ யார் வீட்டுக்காக போனா கூட குறையவே இருக்காது. ஆனா நீயா முடிவெடுத்து செய்தினா அது என்ன ஆகும்? உன்னை பலவீனப்படுத்தும், அதுல குறையை கொண்டு வரும். அப்ப சர்வ வல்லவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டா, முதலாவது அவன் வாழ்க்கையில பலவீனம் மாறும், அடுத்தது அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவன் இருக்கிற இடமும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப சர்வ வல்லவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டா, முதலாவது என்ன ஆகுது? பலவீனங்கள் மாறுது, வாழ்க்கை உயரும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், நாம இருக்கிற தேசமே ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப பாத்துக்கோங்க, சர்வ வல்லவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரா? இடம் கொடுத்திருக்கிறோமா? சர்வ வல்லவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல ஸ்டாப் பண்ணிட்டாரா பேசுறத? நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு கூட, ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் பேசா பிசாசு பேசானே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவர் தன் வார்த்தையை தெளிவா ஊழியக்காரங்களை கொண்டு, நான் வெள்ளிக்கிழமை சொன்ன பாருங்க, ஆண்டவரே நேரா பேசினாலும் அதை ஊழியக்காரனை கொண்டு கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போன்னு சொன்னாரு. ஆனா அவன் போய் எங்க போய் கேட்டான்? மோசே அவன் மாமா எத்ரோ கிட்ட போனான். அவன் தெரியும், எத்ரோ சொல்லுவான். எத்ரோ என்ன இதை கன்ஃபர்மேஷன் பண்றான்? சமாதானத்தோட போ. ஆண்டவராது வெறுமனே போன்னு சொன்னார், இவன் சமாதானத்தோட போன்னு சொன்னான். அப்ப சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில இருக்கும்பொழுது என் பலவீனங்கள் மாறும், என் வாழ்க்கை உயரும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். சரி, 2வது சர்வ வல்லவர் நம் வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்கும்? முதலாவது ஒரு காரியம் சொன்னேன், எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரு சொப்பனக்காரன் கிதியோ யுத்த களத்துல கிதியோன் இருக்கிறாரு, யுத்தம் நடக்குது, யுத்த களம். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை, ஒரு சொப்பனம் பார்க்கிறவனை ஆண்டவர் எழுப்பி அவன் மூலமா ஒரு சொப்பனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பம், ஒரு சுருட்டி இருந்த ஒரு வார்க்கோதுமையின் அப்பம். அதாவது எப்படி சொல்லலாம், இப்ப சப்பாத்தி ரோல், ஷவர்மான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஷவர்மா பீஸா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஷவர்மா பீஸா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்படி ஒண்ணு பாக்குறேன், மீதியானரின் பாளையத்தில் உருண்டு வருது. அது எப்படி வருதான்? உருண்டு வருது ஒரு ரோல். ஏன்னா பீஸா உருளாது, நம்ம சவர்மா தான் கரெக்ட், பெரிய சைஸ் சவர்மா உருளும், கரெக்டா? அந்த மாதிரி உருண்டு வருது. வந்து மீதியானரின் கூடாரம். இந்த மீதியானரின் கூடாரம்னா என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளடிப்பவர்கள், ஒடுக்குபவர்கள்னு அர்த்தம். மீதியானர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிருவாங்க, அவங்கள அழிச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கூடாரம், நிறைய கூடாரங்கள் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சவர்மா, ஒரு வார்க்கோதுமை ரோல் உருண்டு வந்து
எல்லாத்தையும் புல்டோஸ் இருக்கிற மாதிரி சாத்தியமா இது? ஒரு அப்பம் வீட்டு மேல விழுந்தா அப்பம் தான் நொறுங்கும், வீடு நொறுங்குமா? வீடு நொறுங்குமா? நொறுங்காது. அப்ப இங்க பாருங்க, அப்போ வீட்டு மேல விழுந்து வீடு நொறுங்கி போய் சாம்பல் ஆயிடுச்சான், மொத்தமா காலி. இன்னைக்கு இப்படிதான் ஆண்டவர் நிறைய தரிசனங்களை ஒவ்வொருத்தரை கொண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை கேட்கும் போது காமெடியா இருக்கு. இப்ப நம்ம யாருக்காவது ஏதாவது தரிசனம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இப்ப இது மாதிரி இருக்கு சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அந்த தரிசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கிட்டா இது ஆண்டவர் மூலமா இவங்களுக்கு வந்து அதை சீப்பா நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி பெரிய விளைவை கொண்டு வரும். இன்னைக்கு தெரியாது. தரிசனம் என்பது விதை போல, இன்னைக்கு போட்டு அது ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதை முள் விதை, இந்த விதை உன்னை அழிக்கும் விதை, இந்த விதை உன்னை உருவாக்கும் விதை, இந்த விதை சந்தன மரத்துடைய விதை. ஆனா ஆண்டவர் வளரும் போதே சொல்லிடுவார், அது நம்ம ஆரம்பத்துல பிடுங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை, வளர வேண்டியதை வளர வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? அது ஒண்ணு நம்மை ஆசீர்வதிக்கும், இல்ல ஒண்ணு நம்மை அழிக்கும். தரிசனம் அப்படிதான். இப்ப இவன் இந்த சொல்லிட்டான், ஒரு அப்பம் உருண்டு வந்து மீதியானியருடைய கூடாரம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? அழிச்சிருச்சு. இந்த மீதியானர் யாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த விரோதமானவர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு யுத்த களத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை பேரோட வாழ்க்கை யுத்த களமா இருக்கு? என் வாழ்க்கை யுத்த களமா இருக்கு, என் வேலை யுத்த களமா இருக்கு, என் வீடு யுத்த களமா இருக்கு. சதா போராட்டம். எது என்ன மேற்கொள்ளலான்னு பாக்குது, எது என்ன ஒடுக்கலான்னு பாக்குது, எது என்ன கொள்ளடிக்கலான்னு பாக்குது. ஆனா அப்ப உருண்டு வரும். இந்த அப்பத்தை உருட்டுனது யாரு? சர்வ வல்லவர். உருட்டுனது சர்வ வல்லவருங்க. அவரு உருட்டுனா மொத்தமா வேலை முடிஞ்சது. ஒரே அப்பந்தான். அப்ப அதாவது உருண்டு வந்ததுன்னு சொன்னான், உருட்டுனது யாருன்னு சொன்னானா? உருட்டுனது சர்வ வல்லவர். நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க படிப்புல, உங்க எதிர்காலத்துல உங்களுக்கு விரோதமா உங்களை ஒடுக்கி உங்களை கொல்ல அடிச்சிடலான்ற எண்ணத்தோட யாராவது இருப்பாங்கன்னா, உருட்டவர் ஒருத்தர் இருக்கிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் உருட்டினார்னு வச்சுக்கோங்க, மொத்தமா காலி. உங்க யுத்த களத்துல சர்வ வல்லவருக்கு இடம் கொடுங்க. சர்வ வல்லவர் உங்க வாழ்க்கையில இருந்தா உருட்டு அவருதுங்க, உலகத்தின் உருட்டு அல்ல. அவர் உருட்டினார்னு வச்சுக்கோங்க, மொத்தம் காலி. அப்ப உங்க சர்வ வல்லவர் உங்கள் வாழ்க்கையின் யுத்த களத்துல இருந்தாருன்னா உருட்டு அவருது, நாசம் சத்துருக்கு. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எழும்பி வர இந்த மீதியானின்ற இடத்துல நீங்களே போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள். எது உங்களுக்கு விரோதமா நிக்குது, எது உங்க வாழ்க்கையில யுத்தமா இருக்குது, இந்த ஜெயிக்கவே முடியல, எப்ப பார்த்தாலும் இந்த யுத்தம் நடக்குது, நான் சொல்றேன் ஒரு நாள் அது உருட்டப்படும். சர்வ வல்லவருக்கு இடம் கொடுத்தா, ஆபிரகாம் இடம் கொடுத்தான். சர்வ வல்லவருக்கு இடம் கொடுக்கும் போது பலவீனம் மாறுச்சு, வாழ்க்கை உயர்ந்தது. சர்வ வல்லவருக்கு இடம் கொடுக்கும் போது சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. சர்வ வல்லவருக்கு இடம் கொடுக்கும் போது அவன் இருக்கும் இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சர்வ வல்லவருக்கு உங்கள் வாழ்க்கையின் யுத்த களத்துல இடம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில உருட்ட வேண்டியதை கரெக்டான நேரத்துல சரியா உருட்டுவார். உங்களுக்கு விரோதமா வர சத்துரு விழுந்து போகும். அப்ப சர்வ வல்லவர் உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டா என்ன நடக்கும்? ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்கு. மூன்றாவது காரியத்தை சொல்றேன், ஏற்றுக்கொள்ளும். என்னாகமத்தின் புத்தகம், என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். ஒரு கோல் எங்க எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க? கோயில்ல எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. கோயில்ல எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க, இயேசுவின் கோயில்ல வைக்கிறாங்க. தலை கிடையாது, வேறு கிடையாது, உயிர் கிடையாது. ஆனா இந்த கோல் என்ன கொடுத்துதா? வேறு இல்ல, இலை இல்ல, தலை இல்ல, எதுவுமே இல்ல. அது எடுத்துன்னு போய் அங்க வச்சவன் என்ன கொடுத்துதான்? அது எப்ப இந்த கோல் சர்வ வல்லவருடைய கோயிலுக்கு வந்துச்சோ அப்பயே அது பூ பூக்க ஆரம்பிச்சிரும், இலை விட ஆரம்பிச்சிரும், அது பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஒண்ணுமே இல்லாத உயிரற்று இருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்கிறவர் சர்வ வல்லவர். உயிரற்று இருக்கிற காரியங்களை உயிர்ப்பித்து அதை பூ பூத்து அதை பழங்களையும் கொடுக்க வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மிராக்கிள். நான் அடிக்கடிக்கு அதான் சொல்லுவேன், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் கர்த்தர் செய்யற அற்புதங்கள். சில காண முடியாத விஷயங்களை கர்த்தர் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரா? இது வெறும் கோலை இலை விட வைக்க முடியும், வேர் விட வைக்க முடியும், துளிர் விட வைக்க முடியும், பூ பூக்க வைக்க முடியும்.
கனி கொடுக்க வைக்க முடியும்னா, அதுவும் நைட்டோட நைட்டா முடியும்னா, ஏன் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியாது? சர்வ வல்லவருடைய சமூகத்துல நீங்க இருக்கும் போது இது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு நீங்க வறண்டு போயிருக்கிறீங்கன்னு உலகம் பாக்குது. இது வேற கொம்பு, இது துளிர்க்குமா, இது வளருமா, இது வேர் விடுமா, இது இலை விடுமா, இது கனி கொடுக்குமா? நான் சர்வ வல்லவருடைய இடத்துல இருக்கேன், நிச்சயமா நான் துளிர்ப்பேன். சர்வ வல்லவர் பாருங்க. இன்னும் கூட சொல்றேன் பாருங்க, இந்த வாதுமை மரம் சொல்ல அப்படின்னா என்ன தெரியுமா? பாதாம் மரம் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பாதாம் மரம் எல்லாம் இல்லைங்க. அந்த பாதாம் மரமே வித்தியாசமா இருக்கும். பொதுவா பாதாம் மரங்கள், அதாவது இந்த வாதுமை மரங்கள் 18 வருஷம் இருந்தாதான் அது முதுமை அடைஞ்சு நல்ல பாதாம் பருப்புகள் கொடுக்கும். உயர் ரக பாதாம் பருப்பு. நம்ம ஊர்ல சாப்பிடுற பாதாம் பருப்புலாம் இவ்வளவு இருக்குல்ல. நான் ஒரு வாட்டி வெளியூர்ல இருந்து ஒருத்தர் பாதாம் பருப்பு கொடுத்தாங்க. ஒரு பாதாம் பருப்பு இவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு கைப்பிடி அள்ளி போட்டோன்னா 1/2 கிலோ வந்துடும் போல. ஒரு பாதாம் பருப்பு இவ்வளவு பெருசு இருக்கு. அந்த ஊருது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம சாப்பிடுறதுலாம் என்னது? லோக்கல்ல இருக்கிற பாதாம் பருப்பு. இதே இஸ்ரேல் தேசத்துல ஒரு பாதாம் பருப்பு வரணும்னா 40 வருஷம் ஆகுமா? ஒரு மரத்துல நல்ல பாதாம் பருப்பு வரணும்னா 40 வருஷம். 40 வருஷம் நடக்க வேண்டிய காரியத்தை ஒரே நைட்ல ஆண்டவர் பண்ணி வச்சிட்டாரு. அதுவும் வெறும் கோல்ல. அப்ப சர்வ வல்லவருடைய பாதத்துல நான் கோலா இருந்தா என் வாழ்க்கை துளிர்க்கும், என் வாழ்க்கை வேர் விடும், என் வாழ்க்கை பூக்கும், என் வாழ்க்கை கனி கொடுக்கும். இப்ப எங்க இருக்கிறோம்? நம்ம ஓய்வு நாள் சர்வ வல்லவருடைய பாதத்துல வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் இயேசுடைய வேலைப்பா, இயேசுடைய வீடு. சரி, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப சில பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. இந்த பிள்ளைங்க காலேஜுக்கு போறாங்க. போயிட்டு சரி 5:30 மணிக்கு வந்துருவாங்க, 6 மணிக்கு வந்துருவாங்க மேக்சிமம். 7 ஆயிப்போச்சு, 8 ஆயிப்போச்சு, வரல. போன் பண்ணா போனும் சுவிட்ச் ஆஃப். வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை, என்ன நினைப்பாங்க? அப்படிதான் ஓய்வு நாளும். அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இன்னைக்கு என் பிள்ளை வரலையே, என்ன ஆச்சோ தெரியலையே, ஒரு போன் ரெஸ்பான்ஸ் கூட இல்லையே. ஆண்டோடைய மனசு எவ்வளவு பேதலிக்கும். ஐயோ, இது விழுந்து கிடைக்கும் போது இது காயத்தை நான் கட்டினேனே, ஐயோ இது மன உளைச்சல்ல இருக்கும்போது இதுக்கு நான் விடுதலையை கொடுத்தேனே, இது பயங்கர போராட்டத்துல இருக்கும்போது நான் போய் கவலைப்படாத மகளேன்னு சொன்னேனே, இது யாரும் விசாரிப்பாது இல்லாத போது நான் போய் விசாரிச்சேனே. ஆண்டவர் எவ்வளவு யோசிப்பார். ஒரு பிள்ளையை நம்ம அப்படித்தான் யோசிப்போம். இந்த பிள்ளை வளர்ந்துருக்கு, இந்த பிள்ளை ஏதோ படிச்சிருக்கு, ஏதோ போகுது, ஏதோ சொந்தமா ஏதோ முடிவு எடுக்க ஆரம்பிக்குது. ஆனா சின்ன வயசுல நான் கையை பிடிச்சி நடத்தினே, இந்த சின்ன பிள்ளை இடுப்புல சுமந்தனே, இந்த பிள்ளை எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பேன், இந்த பிள்ளைக்காக எத்தனை கால் கடுக்க நின்று இருப்பேன், இந்த பிள்ளைக்காக எவ்வளவு பிரியாசப்பட்டிருப்பேன், இந்த பிள்ளைக்காக எவ்வளவு அழுதுருப்பேன். ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு நிமிஷம் என்ன யோசிக்கலையே. அப்படி யோசிச்சிருந்தா நான் வர லேட் ஆகும்னு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். இல்லை நீங்க நான் வர முடியலன்னு சொல்லியிருக்கோம். அப்படிதான் ஓய்வு நாள் அன்னைக்கு சர்வ வல்லவர் பார்த்துட்டு இருக்காராம். ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி பண்றாங்க? துளிர்க்க வேண்டிய இவர்கள் இன்னும் காய்ந்து கொண்டு இருக்கிறார்களே, வளர வேண்டிய இவர்கள் இன்னும் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, ஏன் பூ பூத்து கனி கொடுக்க வேண்டியவர்கள் இன்னும் மலட்டு தன்மையா இருக்கிறார்களே. சர்வ வல்லவர். அப்ப இன்னைக்கு என் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு சர்வ வல்லவருடைய பாதத்துல வச்சுட்டேன்னா அது நாளைக்கு எனக்கு ஆசீர்வாதமா மாறிடும். வெறும் கட்டை, வெறும் ஒரு கோல் கொண்டு வந்து சமூகத்துல வச்சான், மறுநாள் காலில பார்த்தா அது இலைகளும் பூக்களும் கனிகளுமா மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு சர்வ வல்லவர் உடைய கையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நான் தான் கோல், நான் தான் காஞ்சி போயிருக்கேன், என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, உலகம் என்னை இப்படி பாக்குது. ஆனா நான் சர்வ வல்லவருடைய கையில கொடுக்கப்படும் போது எல்லாம் காய்ந்து போயிருக்கும். என் வாழ்க்கை மட்டும் வித்தியாசமா இலை விட்டுருக்கும், என் வாழ்க்கை மட்டும் வித்தியாசமா பூ பூத்திருக்கும், என் வாழ்க்கை மட்டும் வித்தியாசமா கனி கொடுத்திருக்கும். அப்ப சர்வ வல்லவருடைய கையில என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது என் வாழ்க்கை செழிப்பா மாறும். காய்ந்து இருக்கிறது துளிர் விடும். அப்ப சர்வ வல்லவருக்கு இடம் கொடுத்தால் என்ன நடக்கும்? பலவீனம் மாறும். இருக்கிற இடத்துல ஒரு ஜெயம், வெற்றி கிடைக்கும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், நாம இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். சர்வ வல்லவருக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை எனும் யுத்த காலத்துல உருட்ட வேண்டியதை கரெக்டா உருட்டுவார். நமக்கு விரோதமா வரவன் ஒண்ணும் இல்லாதே போவோம். அடுத்த சர்வ வல்லவருக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? துளிர்க்க ஆரம்பிப்போம், பூக்க ஆரம்பிப்போம், கனி கொடுக்க ஆரம்பிப்போம். இப்ப வருவோம் மறுபடியும் யாக்கோபுக்கு. இப்ப இந்த சர்வ வல்லவரை தான் சார் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. போக விட மாட்டேன் அப்படின்னா இப்ப யாக்கோபுக்கு என்ன தேவை? யாக்கோபுக்கு இப்ப என்ன தேவை? பலம் தேவை.
ஏன்னா சர்வ வல்லவர்கிட்ட பலன் இருக்கு. சர்வ வல்லவர்கிட்ட இருந்தாதான் என் வாழ்க்கை உயரும். சர்வ வல்லவர் இருந்தாதான் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சர்வ வல்லவர் கூட இருந்தாதான் நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். சர்வ வல்லவர் என்னோட இருந்தாதான் எனக்கு விரோதமா எவன் வந்தாலும் ஊத்திட்டு வரவன. சர்வ வல்லவர் கூட நான் இருக்கும்போது என் வாழ்க்கை துளிர்க்கும், என் வாழ்க்கை பூக்கும், என் வாழ்க்கை கனி கொடுக்கும். இந்த ரகசியத்தை அறிஞ்சதுனால்தான் உண்மை நான் போக விடன்னு புடிச்சுக்கிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி புடிச்சிருக்கோம்? அப்பப்போ புடிச்சுக்கிறோம், அப்பப்போ விட்டுரும். இப்ப யாக்கோபு, ஆகவேதான் யாக்கோபு என்ன பண்ணா, இந்த சர்வ வல்லவர் அப்படியே லாக் பண்ணிட்டான். இயேசுவை யாராவது சிறைப்பிடிக்க முடியுமாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் இயேசுவை சிறைப்பிடிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். எப்படி தெரியுமா? உண்மையா இயேசு எங்க தெரியுமா சிறைப்பட்டு போறாராம்? உண்மையாய் அன்பு செலுத்துகிறவர்கிட்ட அவர் சிறைப்பட்டு போகிறார். உண்மையா அன்பு செலுத்துறவங்க கிட்ட அவர் அவர் நான் சிறையிருப்புல இருக்கிறேன்பா அவனுக்காக அப்படின்னு, உன்னோட சிறையிருப்புல நான் வரப்பான்றார். இந்த யாக்கோபு எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா? எவ்வளவு புத்திசாலி. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னா நான் சர்வ வல்லவரை பிடிச்சுக்கணும். ஓகே, ஏன் பிடிச்சுக்கிட்டான் இந்த யாக்கோபு? ஏன் போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்றதுக்கு ஒரு சில நான் பல காரியங்கள் இந்த யாக்கோபை பத்தி பேசியிருக்கேன். ஆனா வேதாகமம் எப்படி நான் சொல்ல, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை என்ன பண்ணும், தன்னை பரிமாணமா காட்டும். அப்ப இந்த யாக்கோப்பு ஏன் இந்த சர்வ வல்லவரை பிடிச்சுக்கிட்டான்? எடுத்துக்கொள்ளும் ஆதியாகமம் 31 அதிகாரம் 23வது வசனம். வாசிங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவன், இந்த அவன் யார் தெரியுமா? லாபான். லாபான் யாரு? யாக்கோபை எப்படியாவது அழிச்சிடணும். ஏன்னா இவன் ஆசீர்வாதமா போறான். அப்பொழுது அவன் தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பந்தம் அவனை தொடர்ந்து போய் கிலியாத் மலையில அவனை கண்டுபிடித்தான். யார? யாக்கோப பின் தொடர்ந்து வரான். பொன்னியும் கொடுத்து, பிரச்சனையும் கொடுத்து, ஆசீர்வாதமா இவன் எப்படி போய் சேர்ந்துருவான், இவன் இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு பின் தொடர்ந்து வரான். அது மட்டுமா பின் தொடர்ந்து வருது பாருங்க, எதிரி. இவன் யாரு? யாக்கோபை எதிரியா நினைக்கிறவன், ஏமாற்றுக்காரன். இவனுக்கு நிறைய பேர் சொல்லலாம் லாபானுக்கு. யாக்கோபை எதிரியாய் நினைக்கிறவன் ஏமாற்றுக்காரன். இவன் பின் தொடர்ந்து வரான். இப்ப இன்னொரு இதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்தது யார் பின் தொடர்ந்து வருது பார்த்தா ஏசா முன்பக்கம் வரான். யாரு? கூட பிறந்தவன் எங்க வரான்? முன்பக்கமா இருக்கிறான். இந்த பக்கம் பின்னாடி யார் தோத்துறது? பின்பக்கம் யார் தோத்துறது? எதிரியா நினைக்கிறவன் ஏமாற்றுக்காரன் லாபான் பின்னாடி பக்கம் வரான். முன்னாடி பக்கம் ஏசா நிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஏசா இவனை கொலை பண்ண நிக்கிறான். இப்ப பின்னே லாபான், முன்னே யாரு? ஏசா நிக்கிறான். பின்ன வருபவனாது 20 வருஷம் பகை பிரச்சனை. முன்ன நிக்கிறவன் எப்படி தெரியுமா? வயிற்றுல இருந்தே பிரச்சனை, பிறந்ததுல இருந்தே பிரச்சனை, கூட பிறந்தான் கூடல இருந்தே பகை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் சார் இவரை லாக் பண்றாரு சர்வ வல்லவரை. என்ன புத்திசாலித்தனம் பாத்தீங்களா? என் பின்னாடி ஒருத்தன் வரான், 20 வருஷம் பகை, நான் நல்லவன் தான் ஆண்டவரே. பின்னாடி வரவன் பயங்கரமானவன், அவன் தந்திரவாதி. அவன் 20 வருஷம் பகை பின்னாடி துரத்துது. முன்னாடி வருஷம் பிறந்ததுல இருந்தே பகை. அது என்ன எப்ப சாவடிக்கலான்னு காத்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஜெயிக்க தான் என்ன பண்ணா இந்த யாக்கோபு சர்வ வல்லவரை பிடிச்சுக்கிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க சூழ்நிலையை ஜெயிக்க மட்டும் இல்ல, என் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா இன்றைக்கு நான் சர்வ வல்லவராகி இயேசுவை பிடிச்சிக்கணும். யாக்கோபு சும்மா பிடிக்கல, இயேசு அரெஸ்ட் பண்ணல. இப்ப பாருங்க, இப்ப பின்னாடி யார் வருது? 20 வருஷம் பகை துரத்துது. முன்னாடி பக்கம் யாரு? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம மல்லி புதுநகர்ல இருக்கோம். மீஞ்சூர் கிட்ட வந்துச்சு 20 வருஷம் பகை. இப்ப நான் இங்க இருந்து முன்னாடி போனோம். எங்க போகணும்? திருவத்தூர் போனோம். ஆனா திருவத்தூர்ல பிறந்ததுல இருந்தே இருக்கிற பகை ஒண்ணு இருக்குது. இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணிட்டேன்? யாரை பிடிச்சிட்டேன்? சர்வ வல்லவரை பிடிச்சிட்டேன். ஏன்னா உருட்டுறது அவர்ல. நான் தான் சொன்னேன், பின்னாடி வரவனையும் உருட்டணும், அங்க இருக்கிறவனையும் உருட்டணும், வேற வழி இல்லை. அது மட்டும் இல்ல, கூட ஆசீர்வாதம் இருக்கு. ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கான். 2 பரிவாரத்துக்கான ஆசீர்வாதம் இருக்கு. இதை தக்க வச்சுக்கணும். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும், சத்ரு இல்லாத வாழணும். அப்படின்னா யார் வேணும்? சர்வ வல்லவர் வேணும். அதனாலதான் இவன். ஏன்னா பாருங்க, யாக்கோப்பு சர்வ வல்லவரை பிடிச்சுக்கும் போது எல்லா ஆசீர்வாதமும் அவங்ககிட்ட இருக்கு. குழந்தை இருக்கு, மனைவி இருக்கு. உலகத்திலேயே அவனா போல பணக்காரன் யாரும் கிடையாது. அவ்வளவு சொத்து இருக்கு கையில.
எல்லாமே இருக்கு. ஆனா சர்வ வல்லவரே உண்மை போக விடன்னு புடிச்சுக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, பின்னாடி வரவனையும் ஆசீர்வாதத்தை அழிச்சிடக்கூடாது, அங்க காத்துட்டு இருக்கிறவனையும் ஆசீர்வாதத்தை அழிச்சிடக்கூடாது. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22, 23. பாத்தீங்களா, ஆற்றை தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். இப்ப ராத்திரில எழுந்து பாருங்க, இவன் தெரிஞ்சிச்சு பின்னாடி ஒரு பிரச்சனை வருது, அங்க ஒரு பிரச்சனை வருது. எழுந்து தன் 2 மனைவிகளும் தன் 2 பணிவிடைக்காரர் தன்னுடைய 11 குமாரனையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு அவர்களை சேர்த்து ஆற்று கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். இப்ப தனியா இருக்கிறான். இப்ப இவன் எங்க இருக்கிறான்? யாப்போக்குன்ற இடத்துல இருக்கிறான். ஆனா இப்ப யார பிடிச்சு வச்சிருக்கான்? இங்க இயேசுவை பிடிச்சு வச்சிருக்கான். சரி, உங்களுக்கு இப்ப வர இந்த யாக்கோபு ஏன் இந்த சர்வ வல்லவர் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த யாக்கோப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா? யாக்கோப்புன்றது 3 எபிரேய வார்த்தைகளுடைய அர்த்தம். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்ம எல்லாம் ஊர் பக்கம் எல்லாம் போன்னு வச்சுக்கோங்க, இந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு சில சமுதாயம் அவங்க பக்கம் எல்லாம் போனா பாண்டி அப்படின்ற பேர்லயே வைப்பாங்க. ராஜபாண்டி, சுந்தரபாண்டி, ராமபாண்டி, அப்ப சிலர் லிங்கம் அப்படின்ற பேரை வைப்பாங்க. சிலர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லலாம், சிலர் பேருகளை பின்னாடி அந்த பேர் அப்படி பின்னாடி இருக்கும். அந்த அவங்க பேருக்கு பின்னாடி ஒரு பேரை வச்சுப்பாங்க. ஒண்ணு அது அவங்க சமுதாயம் சார்ந்த பேரா இருக்கும், இல்ல அவங்க வழிபடுற கடவுள் சார்ந்த பேரா இருக்கும். இந்த யாக்கோப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை 3ஆ பிரிக்கலாம். இந்த யாக்கோப்பை 3ஆ பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? யாராவது சொல்லுங்க. YAH யா. அடுத்தது அக், யாக், அக், உ, யா, அக், உ, யாக்கோபு அப்படின்னா, யா அப்படின்னா யெகோவா அப்படின்னு அர்த்தம். யானா என்ன அர்த்தம்? அக் அப்படின்னா தனக்கு நேராயின்னு அர்த்தம். உ அப்படின்னா என்னன்னா திருப்புகிறவன் அர்த்தம். அப்ப யாக்கோப்புனா என்ன அர்த்தம்? இயேசுவை எனக்கு நேராய் திருப்புகிறவன் அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்ம இயேசுவை நமக்கு நேரா திருப்புறோமா, இல்ல இயேசுவை பார்த்து திரும்பி போறோமா? பேர்லயே எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கான் பாருங்க. இயேசுவை தனக்கு நேராய் திருப்பினவனா. அப்படி இருக்கணும் நம்ம. இயேசுவை நமக்கு நேரா திருப்புறோமா? இயேசு நமக்கு நேரா திருப்பத்துக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கிட்டா, இயேசு என்ன திருப்பிடுங்க. யாக்கோபா அவன் பேர்லயே வச்சிட்டான், இயேசுவை தனக்கு நேராய் திருப்பினவன். இப்ப இயேசுவை நானும் அதே மாதிரி திருப்பணுங்க. என்ன பண்ணணும்? முதலாவது ஒழுங்கா ஜபம் பண்ணணும். 2வது என்ன பண்ணும்? வேதத்தை தியானிக்கணும். 3வது என்ன பண்ணும்? சரியான ஆராதனையில கலந்துக்கிட்டா என் பிரச்சனைகள் இல்லைங்க, இயேசுவை எனக்கு நேரா நான் திருப்பிடுவேன். எப்ப இயேசுவை எனக்கு நேரா நான் திருப்பிட்டனோ, இப்ப எந்த பிரச்சனை என்ன ஒன்னா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்ப யாக்கோப்பு இருந்த இடம் என்ன இடம்? அதே ஆதியாகமம் 32:22 யாப்போக்கு அப்படின்ற இடத்துல இருந்திருக்கான். யாப்போக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போராட்டம்னு அர்த்தம். எத்தனை பேர் இப்ப போராட்டமான இடத்துல இருக்கிறீங்க? வெளியே சொல்ல முடியாத போராட்டம், இருக்கிற இடமே போராட்டம். ஆனா நான் சொல்றேன், இயேசுவை உங்களுக்கு நேராய் திருப்புங்கள். உங்கள் போராட்டங்கள் இயேசுவின் போராட்டங்கள். அப்ப இயேசுவை எனக்கு நேரா திருப்பணும்னா நான் ஒழுங்கா செபிக்கணும், ஒழுங்கா ஆராதிக்கணும், ஒழுங்கா என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்ப இயேசுவை திருப்பினா, நான் ஏற்கனவே சொன்னா உங்க வாழ்க்கை துளிர்க்கும். இயேசுவை திருப்பினா உங்க வாழ்க்கையில பலனா மாறும். இயேசுவை திருப்பினா உங்க தரித்திரம் ஐஸ்வர்யமா மாறும். இயேசுவை திருப்பினா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவை நீங்க உங்க பக்கம் திருப்பினீங்கன்னா கரெக்டா உங்க சத்துருவுக்கு நேரா அவர் உருட்ட வேண்டியதை உருட்டி ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவார். இயேசுவை உங்களுக்கு நேரா திருப்பினா என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையே மாறி உங்க வாழ்க்கையில காய்ந்து போய் இருக்கிற தன்மை துளிர்க்கும். இயேசு உங்க நேரா திருப்பும் போது உங்க வாழ்க்கை பூக்கும். இயேசு உங்களுக்கு வாழ்க்கைக்கு நேரா திருப்பும் போது உங்க வாழ்க்கை கனி கொடுக்கும். இந்த ரகசியத்தை தான் யாக்கோபு தெரிஞ்சு வச்சாங்க. சர்வ வல்லவர் என்ன பண்ணிட்டான்? பிடிச்சு வச்சுட்டான். இப்ப யாக்கோபு எதிர்க்க வேண்டியது யார? ஏசா ஒரு பக்கம் மாமா லாபான் நடுவுல மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டான்? இவங்கிட்ட எல்லாமே இருக்கே,
இவங்கிட்ட எல்லாமே இருக்குங்க. பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சர்வ வல்லவரை பிடிச்சு வச்சிருக்கான். ஏன்னா இவனுக்கு ஏசாவை எதிர்க்கிற தைரியம் கிடையாது. ஏசாவை எதிர்க்கிற தைரியம் கிடையாது. அவனுக்கு ஏசாவை ஜெயிக்கிற பலனும் கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருக்கு? என் பிரச்சனையை என்னால எதிர்க்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஆனா சர்வ வல்லவர் உங்களோட இருக்கும்போது உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் பலவீனங்களையும் நீங்க என்ன பண்ணிடலாம்? மாத்திடலாம். இப்ப சரிங்க, இப்போ திடீர்னு ஒரு பிள்ளை இருக்கு வந்து, பாஸ்டர் நீங்க தான் என்ன எப்படியா காப்பாத்தணும், இல்லைன்னா உங்களை நான் விடவே மாட்டேன், என்ன காப்பாத்தினாதான் சரி, என் காலை பிடிச்சிக்கிச்சுன்னா, உங்ககிட்ட எல்லாமே இருக்கப்பா, பணம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்கு, எல்லாம் ஆஸ்தி அதிகாரம் எல்லாம் இருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்கல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? இவன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் பிரச்சனை என்ன? இவன் என்ன பிடிச்சுக்கிட்டான். சர்வ வல்லவரே உண்மை நான் போக விட அப்படின்னு பிடிச்சுக்கிட்டான். ஏன்னா இவனுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சு போச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் சர்வ வல்லவரா இடைப்பட்டு அவன் பலவீனத்தை மாத்தினேன். அவன் பலவீனத்தை மாத்தி அவனை ஆசீர்வதிச்சேன், அவன் சந்ததிகளை ஆசீர்வதிச்சேன், அவன் போகும் இடங்கள்ல ஆசீர்வதிச்சேன். இவன் தெரிஞ்சிருந்தான். நீதியானின் கூடாரத்தை உருட்டுனேன். அந்த சர்வ வல்லவர் நான் தான்றது இவன் தெரிஞ்சுட்டு இருந்தான். ஏன்னா சத்ருவை அழிக்கணும்னா அதுக்கு நான் தான் காரணம்னு அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, சர்வ வல்லவரா இருந்தா என்கிட்ட வந்துட்டா காய்ந்து போய் இருக்கிற நிலைமையும் பூத்து குலுங்கும்படி செய்வேன்ற ரகசியத்தை தெரிஞ்சு என்கிட்ட வந்திருக்கிறான். இப்ப இவன் எதிர்பார்க்கறது என்ன? ஏசா கிட்ட தப்பிக்கணும். ஏசான்ற வல்லமை எனக்கு முன்னாடி நிக்குது, அதுகிட்ட எப்படியா தப்பிக்கணும். என் குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு வல்லமை நிக்குது, என்ன ஒரு வல்லமை பின்தொடருது, இதுகிட்ட தப்பிக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவையா? சர்வ வல்லவரை பிடிச்சுக்கிட்டான், எல்லாமே இருக்கு, ஆனா பிரச்சனைகள் பெருசா இருக்கு. இவரு என்ன பண்ணாரு? தொடைய என்ன பண்ணிட்டாரா? தொடை சந்த கையை தட்டி விட்டு ஓடி இருக்கலாம். சர்வ வல்லவராச்சே, இவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவர் காத்துக்கு காத்தா போவார், நெருப்புக்கு நெருப்பா மாறுவார். இவன் எம்மாத்திரம் தொடைய சுலுக்கிட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாக்கோபுடைய நடைய மாத்திட்டாரு. இனிமே நீ எப்படி நடக்க போற? கொஞ்சம் லைட்டா ஆல்டர்னேட்டா தான் நடக்க போற. கொஞ்சம் உடல் ஊனமுற்றவன் போல நான் சொல்லக்கூடாது, கொஞ்சம் உடல் பலவீனப்பட்டு ஊனமுற்றவன் போலதான் நடக்க போற. உடல் பாதிக்கப்பட்டவனை போலதான் நடக்க போற. வேதாகம சட்டம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடூரமான கொலைகாரனா இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றவன் மேல கைய வச்சா அது கர்த்தர் மேல வச்சதுக்கு சமம். ஆண்டவர் எப்படி மாத்தினார் பாத்தீங்கன்னா, டேய் ஏசா இனிமே தொடவே முடியாதுடா உன்னை, ஏன்னா உன் நடைய மாத்திட்டேன், நான் உன் நடைய மாத்திட்டேன், உன் மேல அவன் கை போட முடியாது. ஏன்னா வேதாகம சட்டம் தெளிவா சொல்லுது, உடல் பாதிக்கப்பட்டவன் மேல கைய போட்டா அது கர்த்தருடைய சாபம் அவன் மேல வரும்னு சொல்லி. அந்த சத்தியத்தை தெரிஞ்சவன் ஏசா, நீ தைரியமா போடா, இனிமே நீ கொஞ்சம் நடந்து போறதுல பார்க்கும் போதே அவன் நீ யாக்கோப்புன்னு நீ வந்தா போனா கூட சரி, அவன் இனிமே அவன் கை உன் மேல படாது. நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிரச்சனைகள் இருக்க வேண்டியதாவே இருக்கட்டும், ஆனா உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாத்திடுவாரு. எப்படி மாத்தினார் பாத்தீங்களா? நடைய மாத்திட்டாரு, இவன் தோற்றத்தையே மாத்திட்டாருங்க. நல்லா கம்பீரமா நடந்துட்டு இருந்தவனே கொஞ்சம் அப்படியே தாங்கி நடக்க வச்சுட்டாரு. ஏன்னா வேதாகம சட்டம் அப்படி சொல்லுது, ஒருத்தன் தாங்கி நடக்கிறான் அப்படின்னா அவனை நீ குற்றப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அவன் அவமானப்படுத்தினாலோ அவன் உயிருக்கு இது பண்ணாலோ கர்த்தர் நேரடியா தலையிடுவார். கர்த்தருடைய சாபம் அவன் மேல இருக்கும், நியாயப்பிரமாணம் சொல்லுது. தோற்றத்தை மாத்திட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனையை மாத்துங்க. இப்ப நம்ம ஏசா என்ன, ஆண்டவரே திருவொத்தியூர் பகுதியில ஏசா காத்திருக்கிறான், நான் எப்படி செல்வேன், அங்க போனாவே என்ன பிடிச்சுப்பானே, அவன் என்ன போராட்டம் பண்ணுவானே, சண்டை போடுவானே. கவலைப்படாதப்பா, உன்னை நான் உன் தோற்றத்தை மாறு வேஷம் போட்டேன், உனக்கு நீ தைரியமா போ. அவன் கண்ணு முன்னாடியே போனாலும் அவனால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சர்வ வல்லவருடைய செயல். சர்வ வல்லவருக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கையின் தோற்றமே மாறி போயிடும். இப்ப சாதாரணமா சட்டை பேண்ட் போட்டு அப்படியே பைக்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி என்னடா வாடா அப்படின்வான். திடீர்னு அதே கோட் சூட்லாம் போட்டு நல்லா ஒரு கிளாஸ் போட்டு நல்ல ஒரு வாட்ச் கட்டு ஒரு கார்ல போனா, சார் வாங்க சார், அந்த மாதிரி தோற்றத்தையே மாத்திட்டாரு. எந்த தோற்றம் வேணும்? பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற சர்வ வல்லவரை பாருங்க. அதான் முக்கியம். அவன் பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. ஒரு நாள் நம்ம அப்படிதான், ஒரு நாள் நேரம் வரும். அன்னைக்கு இப்பெல்லாம் பிரைஸ் லார்ட் சொன்னா கூட நின்று சோத்திரமா ஐயா சோத்திரியான்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்து அது கூட சொல்ல மாட்டேன். இது பெருமைக்கு சொல்லுங்க. சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி வர ஆட்கள் முக்கியம் இல்லை. இவங்க இப்படி இருக்கும் போதும் நாம சபைக்கு போகணும். எங்க போனாலும் இதே வார்த்தை தான். இந்த ஊழியக்காரர் தான் எனக்காக ஓடி வந்தார், இந்த ஊழியக்காரர் எனக்காக ஜெபம் பண்ணார், இந்த ஊழியக்காரர் எனக்காக தரிசனம் சொன்னார்,
அன்னைக்கெல்லாம் நான் தேவைப்பட்ட இந்த ஊழியக்காரோட, இன்னைக்கு எனக்கு தேவையில்ல, அதை விட பெரிய நன்மை கடவுள் மாத்தும் போது நம்ம யோசிப்போம், ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி. அப்படிதான் யாக்கோபுடைய தோற்றத்தையே மாத்திட்டாரு. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27. அடுத்தது பேரை மாத்திட்டாரு. அங்க போனா யாக்கோபு தானே நீ, இல்ல நான் இஸ்ரேல். யோசிச்சு பாருங்க, கண்டென்ட்டே வேற மாதிரி இல்ல. ஆதார் கார்டுல பேரை மாத்திட்டாரு. இனிமே நீ யாக்கோப்பே கிடையாது, உன் பேர் இஸ்ரேல். அவன் கேட்டா, ஏசா கேட்டா உன் பேர் என்ன, இனி நான் யாக்கோப்பா, நான் இஸ்ரேல்பா. நடையும் மாத்திட்டாரு, பேரையும் மாத்திட்டாரு. ஆண்டவர் நினைச்சா உங்க வாழ்க்கையின் தரத்தை இப்படிதான் மாத்த முடியும். ஆனா சர்வ வல்லவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும். சர்வ வல்லவர்கிட்ட உங்க வாழ்க்கை இருக்கணும். சர்வ வல்லவர்கிட்ட உங்க வேலை இருக்கணும். சர்வ வல்லவர்கிட்ட உங்க படிப்பு இருக்கணும். சர்வ வல்லவர்கிட்ட உங்க குடும்பம் இருக்கணும், எதிர்காலம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பிரச்சனையை மாத்துறாரோ இல்லையோ, நம்மள மாத்திடுவாரு. நம்மள என்ன பண்ற, டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன். அதுதான் யாக்கோபு தெரிஞ்சிருந்தான் பாருங்க. இவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். யாக்கோபு யோசிச்சிருக்க மாட்டான் இந்த மாதிரி இவர் பண்ணுவாருன்ட்டு. யாக்கோபு யோசிச்சிருக்க மாட்டான், என் காலை இப்படி மாத்துவாரு, என் பேரையே மாத்துவாரு, நான் போயிருப்பான். இவர் நம்ம கூட வந்து நம்ம கூட யாசா கூட சண்டை போடுவாரு, அப்படி அவன் யோசிச்சிருப்பான் வேற மாதிரி. ஆனா இங்க ஆண்டவர் யோசிச்சாரு பாருங்க, இவனை டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆக்கி இவனை கொண்டு போய் நிறுத்தும் போது அவன் பயப்படணும். இவனை தொட்டோம் நம்ம கேட்டோம், இவன் பேரே மாத்திட்டார் இஸ்ரேல், ஒன்னும் பண்ண முடியாது. இதுதான் யாக்கோபு இந்த சர்வ வல்லவரை பிடிச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிதான் ஆசீர்வதிக்கிறார், அப்படிதான் ஆசீர்வதிக்கிறாருலாம் இல்லைங்க. நம்மளை டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணியும் ஆசீர்வதிக்கிறார், வேறு மனுஷனா மாத்திட்டார். இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் சர்வ வல்லவருக்குள்ள இருக்கிறோம்? அதே 32ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பேர். உயிர் தப்பி பிழைத்தேன். யார் கைக்கு? ஏசாவின் கைக்கு உயிர் தப்பி பிழைத்தேன். என பின்னாடி தொடர்ந்து வர லாபான் என்ற ஒரு கேடு கட்டவனுக்கு உயிர் தப்பி பிழைத்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன், சர்வ வல்லவரை நீங்க பிடிச்சுக்கிட்டா. அவரை பிடிக்கிறது எப்படி பிடிக்க முடியும்? அவரை பிடிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான், அன்பு. உண்மையாய் அன்பு செலுத்தும் போது அவரை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம சிறை இருப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப சர்வ வல்லவரை நான் சிறைப்படுத்தினால் என் வாழ்க்கை என்ன நடக்கும்? சர்வ வல்லவரோடு நான் இருக்கும்போது என் வாழ்க்கை என்ன ஆகும்? என் வாழ்க்கை பலமாய் மாறும். ஏசுதான் நான் வந்துட்டேன், ஏசுதான் நான் வந்துட்டேன்னா என் வாழ்க்கை பலமா மாறும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நான் போற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு என் ஆசீர்வாதமா ஆன பிறகு எனக்கு விரோதமா என்னை கொள்ளடிக்கலான்னு யார் வந்தாலும் சரி, ஆண்டவர் உருட்ட வேண்டியதை உருட்டிடுவார். உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணார்? வாழ்க்கை களத்துல உருட்ட வேண்டியதை உருட்டி, இல்லாத போக வேண்டியதை இல்லாதையே போய வச்சிடுவாரு. நான் வெறுமையா இருந்தாலும், ஒரு கோலை போல இருந்தாலும், தேவ சமூகத்துல நான் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை துளிர்க்கும். சர்வ வல்லவருடைய சமூகத்துல இருக்கும்போது என் வாழ்க்கை துளிர்க்கும், என் வாழ்க்கை பூ பூக்கும், என் வாழ்க்கை கனி கொடுக்கும். சர்வ வல்லவரை நான் பிடிச்சிக்கும் போது என் வாழ்க்கை எப்படி மாறுது? என் பின்னாடி எந்த வல்லமா வந்தாலும் சரி, என் முன்னாடி எந்த வல்லமா வந்தாலும் சரி, ஆண்டவர் என் பேரை மட்டும் இல்லைங்க, என் ஊரை மட்டும் இல்லைங்க, என் ஸ்டேட்டஸையே மாத்திடுவார். அவன் கிட்ட வந்து யோசிக்க கூட முடியாத அளவுக்கு வாழ்க்கையை மாத்துவார். அப்ப இன்னைக்கு சர்வ வல்லவர் இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கணும், படிப்பை ஒப்பு கொடுக்கணும், வேலையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையே மாறிடும். வாழ்க்கை மாறினவங்க தான் பல பேர் சபையில இல்லை. வாழ்க்கை மாறினவங்க தான் பல பேர் சபையில இல்லை. சரி, அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும் நம்ம? ஆண்டவர் இன்னும் மாத்த. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் வச்சு இந்த திட்டம் இல்ல பெருசு, ஆனா ஆபிரகாம் சிறுசா யோசிச்சான். ஆனா யாக்கோபு கண்டுபிடிச்சிட்டான், எனக்கு பணம் வேணாம், எனக்கு நகை வேணாம், எனக்கு வண்டி வேணாம், எனக்கு வேற பிள்ளை வேணாம், எல்லாம் இருக்கு, ஒன்றா வேணும், சர்வ வல்லவருடைய அன்பு வேணும். ஏன்னா அவர் நினைத்தா என்னை மாற்ற முடியும். அப்ப இன்னைக்கு சர்வ வல்லவர்கிட்ட நம்மளுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். எதிர்காலம் உங்களுக்கு சர்வ வல்லவர் எதுல அவர் கிரியை செய்யணுமோ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே என்ற தலைப்புல கர்த்தர் பேசி இருக்குது. யாக்கோபு சர்வ வல்லவரை தனக்கு நேராய் திருப்பினான், சிறைபிடித்தான். காரணம், அவன் ரகசியத்தை அறிந்திருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சர்வ வல்லவர் இடைப்பட்டார். என் வாழ்க்கையிலும் அந்த சர்வ வல்லவர் இடைப்படும் போது என் பலவீனம் மாறும், கர்த்தருடைய சத்தம் கேட்கும், என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், என் சந்ததிகளின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், நான் இருக்கும் இடம் ஆசீர்வாதமாய் மாறும்.
சர்வ வல்லவர் என்னோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட மீதியானரின் வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள் எனக்குரியதை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று வந்தாலும் கர்த்தர் அப்பத்தை உருட்டினது போல உருட்டுவார். எதிரிகள் அழிந்து போவார்கள். அதே போல சர்வ வல்லவருடைய சமூகத்துல நான் கோலை போல என்னை ஒப்பு கொடுக்கும் போது, திருச்சபையில ஒப்பு கொடுக்கும் போது, என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வறட்சி இருந்தாலும், என் குடும்பத்துல எப்படிப்பட்ட வறட்சி இருந்தாலும், இதற்கு வேர் இல்லை, இதற்கு இலை இல்லை, பூக்கள் இல்லை என்றாலும் அது ஒரு நிமிடத்துல ஒரு ராத்திரியில கர்த்தர் அதை துளிர்க்க பண்ணினார், பூ பூக்க பண்ணினார், கனி கொடுக்கும்படி செய்தார். அப்படியா என் வாழ்க்கை மாறும் என்ற ரகசியத்தை யாக்கோபு அறிந்திருந்தான். சர்வ வல்லவரே உண்மை போக விட என்று பிடித்துக் கொண்டான். காரணம், அவனுக்கு சகல ஆசீர்வாதம் இருந்தாலும் பின்தொடர்ந்து வருகிற வல்லமை, முன்னே நிற்கிற வல்லமை, அதை ஜெயிக்க சர்வ வல்லவர் அவன் வாழ்க்கையில இடைப்பட்டார். அவன் வாழ்க்கையே மாற்றி விட்டார். அவன் வாழ்க்கையே மாற்றி விட்டார். அது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வரலாம். ஆனால் சர்வ வல்லவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும், உங்கள் எதிர்காலம் மாற்றப்படும், உங்கள் குடும்பம் மாற்றப்படும், உங்க குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாற்றப்படும், வியாதிகள் மாற்றப்படும், துக்கங்கள் மாற்றப்படும், கடன் மாற்றப்படும், தரித்திரம் மாற்றப்படும். சந்ததிகள் வரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கலும் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வருவார். சர்வ வல்லவரை பிடித்துக் கொள்ளுங்கள். சர்வ வல்லவரை பிடிக்கும் ஒரே ஆயுதம் அன்பு. அன்பு எனும் ஆயுதத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தினால் சர்வ வல்லவரை சிறைப்படுத்திவிடும். நல்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லவர் கிரியை செய்யட்டும். கர்த்தர் சர்வ வல்லவராய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இடைப்படுகிறார். உமது கரத்துல திருச்சபை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய கிரியை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.